அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் மிக பெரிய அளவில் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வரும் நேரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் நன்கு நாடகமாடும் சொந்தங்களை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவர்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை, மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக எந்தெந்த நிகழ்வுகளில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் கர்மத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. மிக விரைவில் அவர் உச்சமும் பெறப்போகிறார் லாபத்தில். எனவே 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு அவர்களை கண்டறிந்து அவர்களை உங்களுடன் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும், அதே வேளையில் உங்களை கண்டால் ஒரு பேச்சு, காணவில்லை என்றால் ஒரு பேச்சு என்று பேசக்கூடிய நபர்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல சிரமங்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக இந்த தருணத்தில் குடும்ப பிரச்சனைகளை விலக்குவதோடு மட்டுமல்லாது அவர்களின் சுயரூபத்தை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவர்களின் நோக்கத்தையும் சரியான முறையில் கண்டுகொண்டு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவர்களை உங்களை விட்டு விலக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மனக்கவலை, கருத்து வேறுபாடு, பல்வேறு வகையான சிக்கல் என்று இருந்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதல் கிடைக்கும் ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். வாழ்க்கை துணை வழியில் இனிமையான பல நல்ல நிகழ்வுகளை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் ஒரு அற்புதமான வேளையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 6 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி சொத்துக்களை விற்பதோடு மட்டுமல்லாது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிட்டும் அற்புதமான வேளையாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் சிறப்பான தீர்வை உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சப்தமத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சனி இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருக்கிறார். 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்களை மிகவும் வலுவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். எதிர்பாராத வகையில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கினாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சனி வக்ரகதியில் வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை தடை தாமதமின்றி வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொடர்ந்து பல்வேறு வகையில நெருக்கடிகள், சிரமங்கள் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதல் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியான முறையில் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் அமைப்பால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு. மோட்சக்காரகரான கேது யோகத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வீண் விரய செலவுகள், அலைச்சல்களை குறைக்கக்கூடிய வகையிலும் யோகத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றம் உண்டு. விரயத்தில் கேதுவும் மிக வலுவாக சுக்கிரனும் இணைந்து வலம் வருகின்றன. விரயஸ்தானத்தில்
தருணத்தை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் வீண் விரய செலவுகள் முதலீடாக மாறுவதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ராசியின் அதிபதி உச்சம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே அந்த வேளையில் மிக வலுவாக விரயத்தில் கேதுவும் சுக்கிரனும் பலம் வரக்கூடிய இந்த தருணம் குடும்பத்தில் அதிகரித்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது கேதுவும் சகாயமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல ஒற்றுமைகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும். பெண்வெளியில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது வியாபாரம் தொழில் ரீதியாக இருந்த சறுக்கல் நிலையில் மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களை தேடி வரும் நேரமாக சுக்கிரன் மற்றும் கேதுவின் அமைப்பும் அது மட்டுமல்லாது மிக வலுவாக ராகுவும் வரக்கூடிய இந்த வேலை உறுதியாகவே உங்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த வேளையில் ராசிநாதர் ஜென்மத்திலும் அவருடன் இணைந்து சூரியனும் வலம் வருகின்றன. புத ஆதித்ய யோகம் ஜென்ம ராசியில் வலுவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசிநாதர் மிக அற்புதமான வாய்ப்புகளை சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார். எனவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் இருப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை புத ஆதித்ய யோகம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது குருவின் சுப பார்வையும் அவர் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் லாபம் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார். எனவே நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சந்திரன் புதனுடன் மற்றும் சூரியனுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசையும் வருகிறது. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுவதால் அந்த கிரகணம் நடைபெற்றதற்கு பிறகு உறுதியாகவே குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதேபோன்று மகாலய அமாவாசை வருவதால் உறுதியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகும். இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும். என்றால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.